நாய் கடிச்சாலே ரேபிஸ் வரும்ன்றது தவறு. ஒரு ரேபிஸ் வந்த நாய் அடுத்த 10வது நாள் காலியாகும். பாம்பு கடிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கடிச்ச அந்த இடத்த வந்து நம்ம ஓவரா ஆட்டக்கூடாது. தெருநாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு தடுப்பூசி போட்டு கொண்டு வந்து விடுறது அவங்களோட வேலை. அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் கருத்தடை பண்ணிட்டு அதோட காதை கட் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. இனப்பெருக்கு அதிகமாக கூடாது. மேல் ஜாதியா, கீழ் ஜாதியா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எந்த அளவுக்கு நம்மளுக்கு முட்டாள்தனமா தோணும். வானம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரேபிஸை பற்றியும் நாய்களை பற்றியும் ஒரு டெலிவிஷனில் ஒரு டிபேட்டாகவே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு ரேபிஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட டாக்டர்ஸ்க்கு தான் வந்து நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இணைஞ்சிருக்காரு. ரேபிஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ ரேபிஸ் நோயை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன்லேயே வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரேபிஸ் நோய் இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இல்லை, இது ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு விஷயம் தான். ரேபிஸ்ன்றது இப்போ புதுசா வந்த வைரஸ்ன்றதே கிடையாது. ஆனா இப்போ அதிகமா இருக்கு இல்லையா? இப்போ அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாய்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ எந்த பாப்புலேஷன் அதிகமானாலும் அதுல இருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முன்னாடிருந்து இருக்கக்கூடியது தான். அப்போவே ரேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது முன்னாடிலாம் சொல்லும்போது. அப்போ தடுப்பூசிகளை பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. தடுப்பூசிங்க போய் நாய் கடிச்சா போய் ஊசி போடணும் அப்படின்றதே பல பேருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. சிட்டி சைடில் இருக்கணும் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் காலங்கள் மாறி இருக்கு. எல்லாருக்குமே நாய் கடிச்சாலே ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் எல்லாரும் பாமர மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் அஜாகிரதையே விடுறது தான் அந்த ரேபிஸ் மாதிரி நோய்கள் அதிகமாகிறதுக்கு முக்கியமான வந்து காரணம் ஒன்று. ரெண்டாவது வந்து நாய்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கு சமீப நாட்களா. ஸோ நாய்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று வரும்போது அதுக்கு வந்து தடுப்பூசிகள் வந்து கரெக்டாக போடாமல் இருக்கிறதுனால இந்த ரேபிஸ் நோய்கள் அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நாய்களுக்கு தடுப்பூசி போடாததால நமக்கு வருது. கண்டிப்பா. நான் என்ன ஒரு ரேபிஸ் அஃபெக்ட் ஆன நாய் கடிச்சாதான் இன்னொருத்தவங்களுக்கு ரேபிஸ் வரும். இப்ப நார்மல் நாய் கடிச்சாலும் ரேபிஸ் வராது. ஓகே, நாய்களுக்கு எப்படி சார் அந்த ரேபிஸ் அஃபெக்ட் ஆகுது? அது வந்து நாய்களுக்குள்ள பரவுற ஒரு வைரஸ். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நாய்களோட எச்ஐ கான்டாக்ட் மூலமா இன்னொரு நாய்களுக்கு வந்து பரவுது. ஓகேங்களா? சோ இது வந்து நாய்களுக்குள்ள பரவுற வைரஸ். ஆனா நாய்களுக்கு வந்து மனுஷங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ரேபிஸ் அஃபெக்ட் ஆன நாய் எய்தர் நம்மள கடிச்சாலோ இல்லைன்னா அதோட எச்சை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் சர்ஃபேஸ், தோல்ல இல்ல ஓப்பன் சர்ஃபேஸ்னு என்னது புண்ணுலையோ இல்லைன்னா ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு அந்த இடத்துல ரத்தம் தெரியுதுன்னா அதுல அதோட எச்சை பட்டாலும் தான் அதுவே ரேபிஸ் வந்து மனுஷங்கள் உள்ள போகுது. ஸோ கடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பல்லு உள்ள இறங்கும். ஸோ தட் வந்து அதோட எச்சை வந்து நம்ம ரத்தத்துக்கு நேரா போகுது, ரேபிஸ் பரவுது. இல்லைன்னா அதோட எச்சைகள் மூலமா பரவணும்னா நம்ம மேல புண்ணு ஏதாவது இருக்கணும், அந்த எச்சை படணும் பரவணும். ஸோ இப்படிதான் வந்து பரவ முடியும். அதுங்களுக்குள்ள பரவுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது சலைவா டிரான்ஸ்மிஷன். ஏன்னா ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்கோங்க மேல இருக்கும். ஸோ ஒரு ரேபிஸ் நாய் இன்னொரு நார்மல் நாயை வந்துட்டு பரப்பி விடும். அந்த நாய் ரேபிஸ் நாயா மாறும். இந்த மாதிரி ஒண்ணு அதுங்களுக்குள்ள வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது தான். ஸோ எல்லா நாய் கடிச்சாலும் ரேபிஸ் வரும்ன்றது தவறு. ரேபிஸ் நாய் கடிச்சா மட்டும்தான் ரேபிஸ் வரும். புரியுதா நான் சொல்றது? இப்ப மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு கொரோனா பரப்புவாங்கன்றது தவறு. ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆன மனுஷன் தான் ஒரு கொரோனாவை பரப்ப முடியும். நார்மல் ஹெல்த்தியா இருக்கிற மனுஷன் ஒரு கொரோனாவை பரப்ப மாட்டான். அந்த மாதிரி. ஓகே சார், இப்போ ஒரு நாய் கடிச்ச உடனே நமக்கு ரேபிஸ் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும்? நாய் கடிச்சதுக்கு அப்புறம் ரேபிஸ் நம்ம வரக்கூடாதுன்னா இமீடியட்டா வந்து அந்த ஊண்டை இமீடியட்டா வாஷ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல ஒரு ஃப்ளோயிங் வாட்டர்ல நல்லா அந்த ஊண்டை வாஷ் பண்றதுன்றது முதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும். ஓகே, ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் கடிக்கலாம் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உடனே பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாய் கடிச்ச உடனே அது என்ன டைப் ஆஃப் இன்ஜுரி, இது வந்து டேஞ்சரஸ் இன்ஜுரியா இல்லைன்னா வந்துட்டு ஓரளவுக்கு மைல்டா இல்லைன்னா எந்த ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ரிஸ்க் சிவியர் ரிஸ்க் கேஸா மைல்டு ரிஸ்க் கேஸான்னு போடுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு ஒரு கேஸ்க்கு வந்து தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்துவாங்க. தடுப்பு நடவடிக்கைகள் வந்து தடுப்பூசி தான். ஸோ ரேபிஸ் வேக்சின்ஸ் வந்துட்டு ஒரு டோஸ் போட்டு கொடுத்துருவாங்க. 0 day இன்னைக்கு போடுறோம், 7வது நாள் போடணும், 14வது நாள் போடணும், 28வது நாள் போடணுன்ற மாதிரி ஒரு ஷெடியூல் வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேக்சினே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரிவென்ஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சிலது வந்து டேஞ்சரஸ் பைட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மூஞ்சு பகுதியில், தொண்டை பகுதியில் இங்கெல்லாம் எங்கேயாவது கடிக்குதுன்னா அப்போ ரேபிஸ் மூளைக்கு போய் சேர்றதுக்கான டைம் ரொம்ப சீக்கிரம் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு நாய் ஜென்ரலாக காலில் கடிக்கிறதுக்கும் ஃபேஸ் பகுதியில் கடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காலில் கடிச்சதுன்னா அந்த ரேபிஸ் வந்து காலில் இருந்து மூளைக்கு போய் சேர்றதுக்கு பல மாசங்கள் எடுக்கும். ஆனா மூஞ்சில கடிச்சது கழுத்துல கடிச்சதுன்னா அங்கிருந்து மூளை வந்து ரொம்ப பக்கம். புரியுதா நான் சொல்றது? இப்ப கன்னியாகுமரி இருந்து சென்னை வர்றதுக்கும் செங்கல்பட்டுல இருந்து சென்னை வர்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அந்த மாதிரி. அப்போ மூஞ்சில கடிச்சதுன்னா அப்ப அக்ரெசிவா தடுப்பூசி மட்டும் போடாம ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ஒண்ணு சேர்த்து செலுத்துவாங்க. தடுப்பூசி பிளஸ் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ரெண்டும் சேர்த்து செலுத்தும் போது உங்களுக்கு ரேபிஸ் பிரிவென்ட் ஆகப்படும்.
ஸோ இதை ரேபிஸ் வர்றதை தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பேச்சு ஆரம்பிச்சோம்னாலே முக்கியமான விஷயம் தடுப்பூசிகள் மற்றும் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின். இதுதான் நம்மளால தடுப்பு நடவடிக்கை பண்ண முடியுமே தவிர மற்றபடி வீட்டில் கஷாயம் குடிச்சு சரியாயிடும், இல்லைன்னா மஞ்சத்தூள் போட்டு சரியாயிடும், இல்லைன்னா அந்த கடிச்ச இடத்துல வந்துட்டு ஒரு வேப்பிலையை தடவுனா சரியாயிடும், இந்த மாதிரி எந்த விதமான மூட நம்பிக்கைக்கு போக வேண்டாம். ஸோ தடுப்பு நடவடிக்கை வந்து வேக்சின் மற்றும் இம்யூனோகுளோபுலின். ஓகே சார். இப்போ அதிகமா ரேபிஸ் வந்து எந்த வகை நாய்களுக்கு பரவும்? நம்ம நாட்டு நாய்களுக்கா இல்ல வெளிநாட்டு நாய்களுக்கா? எல்லா நாயும் ஒன்று தானே, ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எது மனிதர்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ கொரோனான்றது எந்த வகை ஜாதிக்கு பரவும்? மேல் ஜாதியா, கீழ் ஜாதியா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எந்த அளவுக்கு நம்மளுக்கு முட்டாள்தனமோ தோணும். என்னடா எல்லாரும் மனுஷங்க தானே. கொரோனா என்ன இவன் வந்து மேல் ஜாதி பையன், கீழ் ஜாதி பையன், இல்லைன்னா இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையர் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களா அரசியல்வாதிங்க? அந்த மாதிரியா பார்க்கும்? கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு தேவை என்னது? ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான், ஆக்சிஜனோட இருக்கான் போது கொரோனா உள்ள பரவுது. அதே தான் ரேபிஸ்க்கு. ரேபிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த நாய்க்கு வேணாலும் பரவலாம். அது வந்து லேப்ரடாருக்கு மட்டும்தான் பரவும், இல்லை நாட்டு நாய்களுக்கு மட்டும்தான் பரவும், இல்லைன்னா வந்து டாபர்மேனுக்கு வரவே வராது, ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு மட்டும் அதிகமாக வரும் அப்படின்றவங்க பேசவே முடியாது. எந்த நாய்க்கு வேணாலும் பரவும். ஸோ எந்த நாய், எனி டாக் கேன் பி அஃபெக்டட். ஆனா ஸ்ட்ரீட் டாக்ஸ்ல கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா மற்ற பிரீட் டாக்ஸை வீட்டுல வளர்க்குறாங்க. ஒருத்தவங்களை வந்துட்டு வீட்டுல வந்து நீங்க வந்து அப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கேன், நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, பார்க்க வந்து பாத்தீங்கன்னா க்ரூம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. இதையே நீங்க வந்து ரோட்லயே வளர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த காசும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, பஞ்சத்துல பிச்சைக்கார மாதிரி தானே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அதே தானே அந்த ரோட்டு நாய்ங்க. அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை யார் பாத்துக்கிறாங்க? பாத்துக்கிற அந்த தெருவாளுகளையும் வந்துட்டு இப்போ வந்து பிரச்சனையில உண்டாக்குறோம். அப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு, அதுக்கு தடுப்பூசி போடுறதுக்குன்றது சொல்லிட்டு எதுவும் பெருசா இல்லை. இருக்கு, ஆனா பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ப்ளூ கிராஸ் அமைப்புகள் அவங்க ஒரு சைடு, முக்கியமாக அரசாங்கம் வந்துட்டு முன்னாடியில எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றது அவங்களோட வேலை. தெருநாய்கள் எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு தடுப்பூசி போட்டு கொண்டு வந்து விடுறது அவங்களோட வேலை. அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் கருத்தடை பண்ணிட்டு அதோட காதை கட் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விடுவாங்க, இனப்பெருக்கு அதிகமாக கூடாது. காது கட் பண்ண இனப்பெருக்கம் அதிகமாகாதா? இல்ல, ஒரு அடையாளம். இப்ப இந்த டாகுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு குறியீடு, ஓகேங்களா, ஒரு அடையாளத்தை விட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அரசு சைட்ல செய்யணும். ஸோ இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும் போது, அதுக்கு பராமரிப்பே இல்லைன்னும் போது, அதுக்கு தடுப்பூசியே பெருசா போடப்படலைன்னும் போது அதுங்களுக்கு நோய்வாய்ப்படுறது என்ன ஆச்சரியம்? அப்ப நோய்வாய் அதிகமாக தான் ஆகும். அதுதான் ரேபிஸோட மெயின் ரீசன். ஓகே சார். இப்போ அந்த காலத்துல எல்லாம் இப்போ பாம்பு கடி மாதிரி தான் நாய் கடியும் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பாம்பு கடிச்சா செத்து போயிடுவோன்னு பயப்படுவோம். இப்போ நாய் கடிச்சாலுமே செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு. முன்னாடிலாம் பாம்பு கடிக்கு வந்து இந்த மூலிகை மருந்தெல்லாம் வச்சு ஒரு உயிரை காப்பாத்துவாங்க. அந்த மாதிரி நாய் கடிக்கு மூலிகை மருந்து இருக்குமா? சரி, நாய்க்கடி வந்து நான் திருப்பி சொல்றேன், நாய் கடிச்சாலே செத்துருவோன்னு சொன்னோம்னா நம்மளோட வந்துட்டு ஒரு அறிவு வந்து நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நாய்க்கடினால யாரும் சாக மாட்டாங்க. ஒரு ரேபிஸ் நாய் கடிக்குதுன்னா இன்னொரு ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வரும். அந்த ரேபிஸ் நோயால இறந்து போவாங்க. இதுதான் கரெக்டான வந்துட்டு ஒரு அமைப்பா இருக்குமே தவிர நாய் கடிச்சாலே ரேபிஸ் வரும்ன்றது தவறு. தயவு செஞ்சு அது விட்டுருங்க. அப்படி நாய் கடிச்சவங்களாம் வந்து இறந்து போயிருக்கணும்னா இந்நேரம் உலகத்துல பாதி பேர் காண போயிருக்கோம். புரியுதா நான் சொல்றது? யாராவது ஒண்ணு இல்லை இன்னொன்னு நாய் கூட விளையாடும் போதோ இல்லைன்னா வந்துட்டு தெரியாம இது பண்ணும்போது அது ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், ஒரு கீரம், ஒரு கல்லு போடும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப காமனா டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து நாய் கடிச்சாலே இறந்துருவாங்கன்றது தவறு. ஒரு ரேபிஸ் நாய் கடிச்சா ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வரும் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு உண்மை. புரியுதா நான் சொல்றது? அப்போ வந்து அந்த ரேபிஸ் வந்ததுன்னா 100% மரண உறுதி. இதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். அதனால வந்துட்டு அதே மாதிரி நீங்க கேட்டீங்க வந்து மூலிகை இந்த மாதிரிலாம் வந்துட்டு சரி, நாய்க்கடிக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நாயா இருக்கு, நீங்க வீட்டுல வளர்க்குற நாயா இருக்குன்னா கதை வேற. ஏன்னா அது உங்க பராமரிப்புல இருக்கு. அது கடிச்சாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேபிஸ் வராது, ஏன்னா அந்த நாய்க்கு ரேபிஸ் இல்லை, அப்ப உங்களுக்கு வராது. ஓகே, அப்ப நீங்க வந்து அந்த டைம் அப்போ வந்து மேலாக்கா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, ஆயின்மெண்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சேஃப்டியா நான் இருந்துக்கிறேன், ஏன் நாயா இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் இருந்துக்கிறேன் போது நீங்க வந்து ரேபிஸ் தடுப்பூசி போடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஓகே, ஆனா ரோடு நாயினும் போது நம்மளுக்கு அது எதிரி யாருன்னே தெரியாது, ஒரு அன்னோன். ஓகே, அன்னோன்னா நம்மளுக்கு தெரியாத நாய். இப்ப நான் என் தெரு நாய் எனக்கு தெரியும், பக்கத்து தெருவில் போய் கடிச்சிருச்சு, எனக்கு எதுனே தெரியாது. அப்படின்னும் போது சேஃப்டிக்கு உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ டாக் பைட்னா வேக்சினேஷன் பண்ணுங்கன்றது தான் கரெக்ட். மற்றபடி வந்துட்டு இந்த மூலிகை சார்ந்து நீங்க ஏதாவது போட்டுருங்க அது சரியாயிடும் அப்படின்றது வந்து தவறு. இப்போ இன்னும் இப்ப பாம்பு கடி கூட உங்களுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நம்ம அந்த படத்துல காமிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே போய். ஒரு பாம்பு கடிச்சா வந்துட்டு துணியை போட்டு டைட்டா கட்டுங்க, பாம்பு கடிச்சா பல்ல வச்சு உறிஞ்சி துப்புவாங்க, இது எதுவுமே பண்ணக்கூடாது.
பாம்பு கடிக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கடிச்ச அந்த இடத்த வந்து நம்ம ஓவரா ஆட்டக்கூடாது. அந்த லிம்பு அப்படியே ஃப்ரோசன்ல வச்சுக்கணும். டைட்டான இது வந்து கட்டக்கூடாது. அதே மாதிரி பல்ல வச்சுலாம் உரியக்கூடாது. இதெல்லாம் பாம்பு கடிக்கும் இம்பார்ட்டன்ட். மூலிகை போட்டவொடனே சரியாயிடுது. அதெல்லாம் வந்து எங்களோட நவீன மருத்துவத்துல அதை பத்தி சொல்லி தரல. நவீன மருத்துவத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த மூலிகை போட்ட அது மேபி வந்துட்டு ஒரு சித்த ஆயுர்வேதிக் டாக்டர் மேபி அவங்க வந்து அதை பத்தி இன்னும் கிளாரிட்டி தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ முன்னாடி கேன்சர் இருந்துச்சு, கேன்சர் இருந்தப்போ மருந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரேபிஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நம்ம உடம்பு தான் இது வந்து மெயின் மருந்து. கொரோனாக்கே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் மருந்து. ஸோ இதுக்குன்னு ரேபிஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஆன் ட்ரையல்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதானே தவிர FDA அப்ரூவ்டா, ஓகேங்களா, இந்தியனோட அமைப்புகளோட அப்ரூவ்டா வந்துட்டு ட்ரக்ஸ் ரேபிஸ்க்கு தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு வரல. அதனாலதான் வந்து ரேபிஸோட அறிகுறிகள் வந்த உடனே மரணம் உறுதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ ரேபிஸோட அறிகுறிகள் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகளே வரும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து மருந்து இப்போதைக்கு வந்து ரேபிஸ்க்கு கிடையாது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ ரேபிஸ் வராம தடுக்கிறதுக்கு தான் மருந்துகள் இருக்கு. அதுதான் தடுப்பூசி மற்றும் இம்யூனோகுளோபுலின். ஓகே சார். ஒரு நாய்க்கு இன்னொரு நாய்க்கிட்ட இருந்து ரேபிஸ் பரவுது. நமக்கு வந்து நாய்க்கு அடிச்சா, ரேபிஸ் இருக்கிற நாய்க்கு அடிச்சா நமக்கு ரேபிஸ் பரவுது. இப்போ எனக்கு ரேபிஸ் இருக்குன்னா ஏன் மூலியமா உங்களுக்கு பரவுமா? பரவாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் உங்க மூலியமா எனக்கு பரவணும்னா, இப்போ நீங்க வந்து நல்ல சிவியர்லி அஃபெக்டட் ரேபிஸ் பேஷண்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஃபுல்லா எச்ச இதெல்லாம் ஊத்துது அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஐசோலேட் பண்ணிடுவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க, ஒரு இருட்டு ரூம்ல வச்சிருவாங்க. ஓகேங்களா, தண்ணி சத்தம் இல்லாத மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும், பயம் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம மிருதன் படத்துல பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இதுக்குமே இல்ல மேடம், அது மாதிரி அந்த மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வர ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த மாதிரி அறிகுறிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7-8 நாள் மேல தாண்ட மாட்டாங்க, இறந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஐசோலேஷன்ல பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர மற்றபடி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னா அவங்க பக்கத்துல போனாலே நம்மளுக்கு ரேபிஸ் வந்துடும், அவங்க இருமுனாலே ரேபிஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பெருசா சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேசஸும் பெருசா ரிப்போர்ட் ஆகல. ஏன்னா ஜென்ரலா அறிகுறிகள் வந்தாலே ரொம்ப சிவியர் ஆயிடுவாங்க, அவங்க யாரு கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, தனியா போயிடுவாங்க, தனிமையில வச்சிருவாங்க. அப்படின்றதுனால பல்வேறு காரணங்கள்னால இதுவாங்க. ஒரு மனுஷன் ரேபிஸ் வந்தா இறக்குற மாதிரி அந்த நாயுமே ரேபிஸ் வந்தா இறந்துருமா? 10 நாள் இறந்து. ஒரு ரேபிஸ் வந்த நாய் அடுத்த 10வது நாள் காலியாயிடும். அந்த காலத்துல வந்து கைட்லைன்ஸ் அப்படிதான் இருந்தது. ஒரு நாய் கடிச்சதுன்னா அந்த நாயை வந்து 10 நாள் கண்காணின்னு சொல்லுவோம். அந்த நாய் 10 நாள்ல நல்லா இருக்கு அப்படின்னா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அர்த்தம். அந்த நாய் 10 நாள்ல செத்துருச்சு அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆகும்னு அர்த்தம். அப்புறம் போய் தொப்புள் சுத்தி ஊசி போடுன்ற மாதிரி அந்த காலத்துல இருந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோன் பைட் அன்னோன் பைட், அதாவது உனக்கு தெரிஞ்ச நாய் தெரியாத நாய். தெரியாத நாய்னா உடனே ஓடு போய் போட்டுரு. தெரிஞ்ச நாயா இருந்தாலும் இப்ப யாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இப்ப நம்ம வீட்டு நாயை கூட கடிச்சிருச்சுன்னா சேஃப்டிக்கு போட்டு தொலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. ஆனா ஐடியலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு நாய் நல்லா இருக்கு, வேக்சினேட் பண்ணிருக்கு, ரேபிஸ் இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் வராது. சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷனில் வந்து ஒரு டிபேட் போச்சு. அந்த டிபேட்டில் ஒரு ஜென் சொல்கிறாரு, ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு நாய் வந்து ஆட்டோ கவிழ்ந்து விழுந்து என்னோட பையன் இறந்துட்டான்னு. அதுக்கு ஒரு லேடி சொல்கிறாங்க, அதே குறுக்க ஒரு குட்டி குழந்தை வந்திருந்தா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த குழந்தை குறுக்க வந்து நான் 2 வாட்டி கீழே விழுந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஆமா, அதுக்கு நெறியாளர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணாரு. ஓகேங்களா, சரி, நம்மளோட விஷயம் என்னன்னா ரெண்டுமே ஆக்சிடென்ட் தான். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இப்போ வந்து எல்லா விதத்துலயும் ஆக்சிடென்ட் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒரு பைக்கு குறுக்க போறோம், ஒரு லாரி குறுக்க போறோம், ஒரு நாய் குறுக்க போறோம், எல்லாமே நம்ம சமமா பார்க்கணும். ஒன்றுத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அதிகமான பிரச்சனையாக்கி இன்னொன்னுத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு ஆக்கக்கூடாது. எத்தனை டைம் உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வீலர் குறுக்க வந்து ஒரு ஸ்கூட்டிக்காரங்க விழுவாங்க, ஒரு 2 வீலர் வந்து இடிச்சு ஒரு சைக்கிள்காரன் விழுவான், மண்டையில் அடிப்பட்டு இறந்துருக்கான். இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல வந்து இறக்குறவங்க எண்ணிக்கை எங்கேயோ இருக்கு. அதுல வந்து பல பேர் பங்கு இருக்கு. லாரி டிரைவரு, பஸ் டிரைவரு, எம்டிசி பஸ்காரன், நம்ம லைசன்ஸ் இல்லாத பசங்க, குடிச்சிட்டு ஓட்டுறவங்க, புள்ளிங்கோ பாய்ஸ், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஓகேங்களா, கூடவே நாயும் ஒரு பாவம், அதுவும் வருது. அதுக்கு வந்து நம்மளோட வீக்கர் ஒரு ஜென்ரேஷன், வீக்கர் ஒரு எப்படி சொல்றது ஸ்பீஷிஸ். நம்ம ஹியூமன் அப்படின்னும் போது நம்ம சுப்பீரியர் ஸ்பீஷிஸ், நம்ம கீழே இருக்கிறவங்களாம் வீக்கர் ஸ்பீஷிஸ். அப்படின்னும் போது அந்த நாய் மேல வந்துட்டு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனா வந்து உண்மை என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இதுல பங்கேற்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது ஸோ இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேஸ், அவரோட பர்சனல் கேஸ்ல வந்து அவர் நாய் போனதுனால அவர் ஆட்டோ கலந்து உங்க பையன் இறந்தாருன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எவ்வளோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி விபத்தில் இறந்துருக்கு, எவ்வளோ குழந்தைங்க ஒரு பஸ் விபத்தில் இறந்துருக்கு, எவ்வளோ குழந்தைங்க பாலம் சரியாக கட்டாததுனால இறந்துருக்கு, பலவேறு கேசஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஒரு கேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு எமோஷ்னலாக டேர்ன் ஆகி நாய் மட்டும்தான் இருக்கிற ஒரே குற்றவாளி, எல்லா நாயும் கொள்ளுங்க அப்படின்றது கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட பார்வை.
நம்மளோட பார்வை என்ன அப்படின்னா நாய்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட பொறுப்பு வந்து அரசாங்கம் ஏற்றுக்கும். ஏன்னா நீங்க பண்ண தவறுனால நாய்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கும். அப்ப நாய்களை கட்டுப்பாடுல கொண்டு வர வைக்க வேண்டியது உங்களோட வேலை. அப்படிதான் ஏன் நீங்க சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்ப செய்றீங்க அப்படின்னா சரி செய்யுங்க. ஸோ நாய்களை நாங்கள் தனியாக கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்டரில் வச்சு நாங்கள் அதை பராமரித்து அதுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு அதுக்கெல்லாம் கருதறை பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம்னா தாராளமாக அனுப்புங்க. அவ்வளோதான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர மற்றபடி நாய்களை கொல்லணும், நாய்களே நீ சிட்டியில் இருக்கக்கூடாது, நாய்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு நம்ம பேசுறது வந்துட்டு நம்ம நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாமே ஓகேங்களா. இப்போ நாய்களை அப்புறப்படுத்துவீங்க, அடுத்து என்ன சொல்றீங்க, பூனைகள் அப்புறப்படுத்துன்னு சொல்லுவீங்களா. அடுத்து மாடு முட்டிடுச்சு, மாடு முட்டுறதுனால தான் எங்க பிரச்சனை, மாடு எல்லாமே கொன்றுங்க, மாடே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கலாமா. எலிகளை ஃபுல்லாக அழிச்சிருங்க ஆரம்பிக்கலாமா. எத்தனை இதுக்கு மேலே நம்ம அழிக்க முடியும். ஸோ அழிக்கிறதுன்றது மனித குணம் அப்படின்றது திருப்பி ப்ரூவ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கணும். அந்த பேலன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. ஓகே சார், ரேபிஸ் நோயை பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.